என் பெயர் ஆகாஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சுற்றுச்சூழல் பற்றி பேச வந்துள்ளேன். மரத்தை வெட்டினோம், புவியை வெப்பமாக்கினோம், நெகிழியை புதைத்தோம், மண்ணின் வளமையை குறைத்தோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் மனிதர்களை போர் கவசம் போன்று பாதுகாக்கின்றது என்று வள்ளுவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் என்பது காடுகள், மலைகள், ஆறுகள், கடல் போன்ற இயற்கை பரப்புகளை குறிக்கும். ஆனால் சுற்றுப்புற சூழலானது பல்வேறு காரணங்களால் மாசடைந்து வருகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். சுத்தமான காற்று, தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை நம் வாழ்க்கைக்கு முக்கியமானவை. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இயற்கையை நேசிப்போம், செயற்குடன் வாழ வேண்டுமா என யோசிப்போம். இயற்கையோடு இருந்து வாழ்கின்ற பொருட்களுக்கு ஏற்ப நாம் அனைவரும் சூழலை பாதுகாக்க வேண்டும். பசுமையான பூமி மனிதனுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை. ஆகையால் நாம் மரம் நடுவோம், பசுமையான பாரத்தை உருவாக்குவோம். நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இனியாவது திரும்புவோம், இயற்கையை பாதுகாப்போம். நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்பதற்கு ஏற்ப நாம் அனைவரும் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மரம் நடுதல், நெகிழி ஒழிப்பு மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தல், புகையில்லா வாகனங்களை பயன்படுத்துதல், நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசடையாமல் பாதுகாத்தல் போன்றவற்றின் மூலம் சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். வளமான நாட்டை உருவாக்க வேண்டும். இயற்கையின் அழகு மரம், அதை காப்பதே அறம். எனவே மரம் நடுவோம், மழை பெறுவோம். மாசில்லா சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு அழகான, வளமான, பசுமையான மற்றும் தூய்மையான பூமியை பரிசளிப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி தெரிவித்து இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.